ஹலோ ஃபோக்ஸ். பொதுவாக நம்ம எல்லாருமே ஷோல்டர் ரொம்ப நல்லா ப்ராடாக இருக்கணும், நம்ம வாக் பண்ணுறப்போ ஷோல்டர் வந்துட்டு நமக்கு அவ்வளோ நல்லா எடுத்து காட்டணுங்கிற ஒரு ஆசை இருக்கும். ஆனால் ஒரு நல்ல 3D ஷோல்டர்ஸ் அட்டைன் பண்ணணும் அப்படின்னா நமக்கு நார்மலாக பண்ணுற மாதிரி லேட்டரல் ரைசஸ் அப்புறம் ஷோல்டர் ப்ரெஸ் மட்டும் பண்ணால் பத்தாது. ஒரு முக்கியமான ஒருத்தர் இருக்கிறாரு, ரியர் டெல்டாய்டு. நம்ம பொதுவாக என்ன பண்ணுவோம், நல்லா ஷோல்டர், ஃப்ரண்ட் ஷோல்டரு, ஐ மீன் ஆன்டீரியர் டெல்டாய்டு, நம்ம லேட்டரல் ரைசஸ் அது எல்லாத்தையும் நல்லா போட்டு முடிச்சு அதுலேயே எக்ஸாஸ்ட் ஆயிடுவோம். அதுக்கு மேலே இந்த கிளம்புடான்னு கிளம்பிடுவோம். ஆனால் இந்த மசில் இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம நெக்லெக்ட் பண்ணிடுவோம். இதை நெக்லெக்ட் பண்ணுறதுனால அந்த ஷோல்டரில் ஒரு எஸ்தெட்டிக் லுக் வந்துட்டு அந்த அளவுக்கு இருக்காது, ஒரு கம்ப்ளீட்டடான ஒரு ஃபீல் இருக்காது. ஸோ எப்போவுமே நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, ஸ்டார்ட் வித் தேட் எக்ஸசைஸ். ரியர் டெல்டாய்டுக்கு பென்ட் ஓவர் ரியர் டெல்ட் ஃப்ளைன்னு ஒரு எக்ஸசைஸ் இருக்குது, இப்போ நான் பண்ணி காட்டுறேன். அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதில் இப்போ வேரியேஷன்ஸ் என்னென்ன இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அதை நல்லா எக்ஸாஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நல்லா லேட்டரல் டெல்டாய்ட்ஸ்க்கு நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கடைசியில் ஆன்டீரியர் டெல்டாய்ட்ஸ் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அந்த ஒரு கம்ப்ளீட்டான லுக் கிடைக்கும். எஸ்தெட்டிக்ஸ் ரொம்ப நல்லா இம்ப்ரூவைஸ் ஆகும். ஸ்டே ஸ்ட்ராங். இப்போ நான் உங்களுக்கு அந்த ஆக்டிவிட்டியும் பண்ணி காட்டுறேன். இது நிறைய கேபிளில் பண்ணுவாங்க, இல்லைன்னா அந்த பட்டர்ஃப்ளை மிஷின்ஸில் பண்ணுவாங்க. பட் என்னோட ஒரு பர்சனல் ஃபேவரட் பார்த்தீங்கன்னா டம்பிள்ஸில் பண்ணுறது.